ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ தான் டியூட்டிலேருந்து வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. சரி என்ன சாப்பாடு செய்யலான்ட்டு எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் ஃபுல்லாக ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு. சரி சிக்கன் கிரேவி வச்சு கவாப் செய்யலாம், நைட்டுக்கு மட்டும் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வரும்போதே சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அது காமிச்ச எல்லா சிக்கன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சிக்கன் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் கிச்சனெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ அரிசி மட்டும் செப்பரேட்லி ஊற வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரம் கழுவ ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஜிங்க்கெல்லாம் ரொம்ப கலேஜாக இருந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து ஒரு கூடையிலலாம் போடணும்ல. ஸோ தண்ணியில் இருத்ததுக்கப்புறம் எல்லாம் கூடையிலலாம் எடுத்து போட்டுட்டு அரிசி ஊற வச்சு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் கேஸை ஆன் பண்ணிவிட்டு ரைஸ் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ் வச்சுட்டு அதுக்குள்ளே சைடில் சிக்கன்லாம் எடுத்து கழுவணும்ல. ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு வெறும் 100 ரூபாய்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். 100 ரூபாய்க்கு அதிலே கவாப்பு கிரேவி. ஏன்னா நாங்கள் இருக்கிறது 2 பேர் இல்லை, குழந்தையும் சாப்பிடாதில்ல. ஸோ அதனால் இதுவே எங்களுக்கு காலையில் மீந்துடும். எல்லாமே சிக்கன் கிரேவிக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கவாப் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சிக்கன் கிரேவிக்கு எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு 2த்துக்கும் செப்பரேட்லி பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சு கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிரேவிக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாம் ஃபஸ்ட்டே ஒரு பிளேட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கவாப்புக்கு இந்த பக்கம் ஒரு பக்கம் பாண்டிலில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு கவாப்பு எல்லாம் போட்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தா உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நைட் ரொட்டீன் அவ்வளோதான். பாய்.